Hello friends, welcome to Samaiyal Swarangal. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி அரை நெல்லிக்காய் ஊறுகாய். அதாவது சின்ன நெல்லிக்காயை வச்சு ஊறுகாய் செய்றோம். யூசுவலா அதிகமா பெரிய நெல்லிக்காயில தான் செய்வாங்க. பட் சின்ன நெல்லிக்காயில செய்ற ஊறுகாயும் நல்ல டேஸ்டியா இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இத செய்யறதுக்கு நான் மரத்துல இருந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா நெல்லிக்காய் பறிச்சுக்க போறேன். ஓகே, தேவையான அளவு நெல்லிக்காவை நம்ம பறிச்சாச்சு. ஒரு கப் அளவு வர மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது நெல்லிக்காயில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துட்டு தேவையில்லாமல் சொத்தையாக இருக்கிற நெல்லிக்காயெல்லாம் தூக்கி போட்டுடலாம். மிச்சம் இருக்க நெல்லிக்காவை இன்னொரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சுத்தமான ஒரு க்ளீன் காட்டன் கிளாத் எடுத்துட்டு அது மேலே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காவை இந்த மாதிரி போட்டு பரப்பி விட்டுக்கலாம். நெல்லிக்காயில் தண்ணி இருந்துச்சுன்னா பூசணம் பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நெல்லிக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு இந்த மாதிரி செய்கிறோம். இப்போது இன்னொரு சைடு இருக்க காட்டன் கிளாத் எடுத்து நெல்லிக்காய் மேலே போட்டு இந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நெல்லிக்காயில் இருக்க தண்ணி சீக்கிரமாக ட்ரை ஆகும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1 hour கிட்ட நெல்லிக்காவை அப்படியே விட்டுருங்க. நெல்லிக்காய் சுத்தமாக தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பவுல் அளவு நெல்லிக்காவை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாத்திரத்துலேயும் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ இதில் 1.25 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கப்புக்கு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவு. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள். அப்புறம் கொஞ்சம் வெந்தயத்தை எடுத்து பேனில் 1 நிமிஷம் போல் வறுத்து அதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். இது வந்து ஆப்ஷனல் தான். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கிடலாம். அதுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். இப்போது இந்த எண்ணெயை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம ஒரு கண்ணாடி ஜார்லேயோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லேயோ மாற்றி வச்சுக்கலாம். இந்த நெல்லிக்காய் வந்து 7 நாளைக்கு ஊறணும். அதுக்கப்புறம் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃப்ளேவர்லாம் உள்ள நல்லா இறங்கும். ஸோ 7 நாளைக்கு டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. 7 நாள் ஊறினதுக்கப்புறமா நம்மளோட ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சமையல் சுரங்கல். தேங்க்யூ.